பிரியமானவர்களே, ஆண்டவரும் அருமை இரட்சகருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே மற்றும் நல்ல காலை பொழுதிலே உங்களை சந்திப்பதிலே நான் அதிகமாக மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாள் முழுவதுமாக நீங்கள் செய்கிற எல்லா காரியத்திலேயும் கர்த்தருடைய கரம் உங்களோடு கூட இருந்து உங்களை நடத்துவதாக. நம்முடைய உதடுகளை குறித்து நாம் இன்றைக்கு தியானிக்க போகிறோம். சங்கீதம் 141 சங்கீதம் 3 வசனத்தில் அந்த சங்கீதக்காரன் சொல்லுகிறான், கர்த்தாவே என் வாய்க்கு காவல் வையும், என் உதடுகளின் வாசனையை காத்துக்கொள்ளும். இது ஒரு உண்மையாகவே ஒரு ஆதங்கத்தோடு கூடியதான ஒரு ஜெபமாய் காணப்படுகிறது. இந்த மனுஷன் காவல் கேட்கிறார் ஆண்டவரிடத்தில். எதற்கு காவல் என்று சொன்னால் தன்னுடைய வாய்க்கு காவல் கேட்கிறார். அன்பார்ந்த பிள்ளைகளே, நம்முடைய வாய் இருக்கிறதுலையே பயங்கரமான ஒரு அவயம். ஏனென்று சொன்னால் அந்த வாயிலே ஜீவனும் இருக்கிறது, மரணமும் இருக்கிறது. நாம் ஆவிக்குரியவர்கள், நாம் கர்த்தருடைய பிள்ளைகள், ஒரு ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளை என்ன நல்லதை விதைத்தால் நல்லதை அறுக்க முடியும், கெட்டதை விதைத்தால் கெட்டதை அறுக்க முடியும். எனவேதான் இந்த சங்கீதக்காரன் சொல்லுகிறார், ஆண்டவரே என் வாய்க்கு காவல் வையும், என் உதடுகளின் வாசனையை காத்துக்கொள்ளும். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாய் எப்படிப்பட்ட வாயாக இருக்கிறது, நம்முடைய வாயின் வார்த்தைகள் எப்படிப்பட்டவைகளாக இருக்கிறது என்று சொல்லி நாம் கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். அன்பான பிள்ளைகளே, யோபுவனுடைய வாயை குறித்து நாம் வாசிக்கிறோம். யோபுவின் புஸ்தகம் 1 அதிகாரம், நான் நினைக்கிறேன் 20 வசனம் என்று நினைக்கிறேன். அந்த 20 வசனம் இப்படியாக சொல்லுகிறது, இவை எல்லாவற்றிலேயும் யோபு பாவம் செய்யவில்லை, தேவனை குறை சொல்லவில்லை. அடுத்து நீங்கள் பார்க்கும்பொழுது யோபு 2 அதிகாரம் 10 வசனம் 9, 10 வசனம் வாசிக்கும் பொழுது அவருடைய மனைவி சொல்லுகிறார், இவ்வளவு சோதனைகள் சகித்து கொண்டு நீங்கள் ஏன் உயிரோடு இருக்க வேண்டும், நீங்கள் மரித்து போகலாமே, ஜீவனை விட்டுருங்க, ஜீவனை விடும் பொழுது தேவனை தூஷிச்சுட்டு ஜீவனை விடுங்கன்னு சொல்லி அவருடைய மனைவி ஆலோசனை சொல்லுகிறார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அந்த நேரத்தில் அன்பான தேவனுடைய பிள்ளைகளை அவர் சொல்லுகிறார், நீ பைத்தியக்காரி பேசுவது போல பேசுகிறார், தேவனிடத்தில் நன்மை பெற்ற நாம் தீமையை பெற வேண்டாமோ என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். அதன் கீழே ஒரு அருமையான ஒரு வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது, இவை எல்லாவற்றிலையும் யோபு தன் உதடுகளினாலே, அதாவது தன் வாயினாலே அவர் பாவம் செய்யவில்லை. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, எல்லாவற்றையும் இழந்து போன ஒரு மனுஷன் கர்த்தரை குறை சொல்லவில்லையாம், தன் வாயினாலே, தன் வாயின் வார்த்தைகளினாலே பாவம் செய்யவில்லையாம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, இன்றைக்கு நாமே சில முயற்சிகளை, சில காரியங்களை தவறாய் செய்துவிட்டு கர்த்தரிடத்தில் ஆலோசனை கேட்காமல், அவருடைய அனுமதி இல்லாமல் சில காரியங்களை செய்துவிட்டு நாம் பிரச்சனைக்குள்ளாகும் பொழுது கர்த்தரை நாம் குறை சொல்லுகிறோம். அநேக நேரத்தில் அதற்கு காரணம் கர்த்தர் இல்லையே. நாம் கர்த்தரிடத்தில் ஆலோசனை கேட்டிருந்தால் ஆண்டவர் நமக்கு சொல்லியிருப்பாரு, ஒரு குறிப்பிட்ட அந்த காரியத்தை நான் செய்யலாமா வேண்டாமா என்று சொல்லி. நாம் ஒரு குறிப்பிட்ட காரியத்தை செய்வதற்கு முன்னதாக ஆண்டவரிடத்தில் அனுமதி கேட்பது கிடையாது. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஒருவர் இப்படியாக சொன்னார், இன்றைக்கு அநேக தேவ பிள்ளைகள் ஆண்டவரிடத்தில் பர்மிஷன் கேட்பதில்லை, ஆண்டவரிடத்தில் இன்ஃபர்மேஷன் தான் கொடுக்கிறார்கள். பர்மிஷனுக்கும் இன்ஃபர்மேஷனுக்கும் என்ன வித்தியாசம்? அனுமதி கேட்பதில்லை ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரிடத்தில் அவர்கள் என்ன சொல்லுகிறார்களாம், செய்தியை சொல்லுகிறார்கள். ஒரு காரியத்தை செய்ய முடிவெடுத்து விட்டு அந்த செய்தியை மட்டும் ஆண்டவரிடத்தில் சொல்லுங்க, ஆண்டவரே நான் அதை செய்ய போகிறேன், பாதுகாத்துக் கொள்ளுங்க. ஒரு செய்தி ஏற்கனவே முடிவெடுத்து விட்ட ஒரு காரியத்தை ஆண்டவரிடத்தில் அறிவித்து விட்டு போகிறார்கள். ஒரு காரியத்தை செய்வதற்கு முன்னதாக ஆண்டவரே இது உங்களுக்கு சித்தமா, நான் செய்யட்டுமா என்று சொல்லி கேட்பதில்லையா. இப்போ அந்த ஒரு குறிப்பிட்ட காரியம் தோல்வி அடைந்த பிறகு கர்த்தரை குறை சொல்லுகிறவர்கள் அநேகர் இருக்கிறார்கள். ஐயோ எனக்கு ஆண்டவர் அந்த காரியத்தை வாய்க்க பண்ணலையே என்று சொல்லி. நம்முடைய உதடுகள், நம்முடைய வாய் எப்படியாக இருக்கிறது? நம்முடைய வாய் நல்லதை பேசுகிற வாயாக இருக்கிறதா, கர்த்தரை துதிக்கிற வாயாக இருக்கிறதா, அல்லது தீமையை பேசுகிற வாயாகவும் கர்த்தரை குறை கூறுகிற வாயாகவும் இருக்கிறதா என்பதை நாம் தான் யோசித்து பார்க்கணும். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வாயினாலே நாம் தீமையை விதைத்தால் தீமைதான் பெற்றுக்கொள்ளுவோம். இன்றைக்கு சர்வசாதாரணமாக எல்லாவற்றுக்குமே கிறிஸ்தவர்கள் பயன்படுத்துகிற ஒரு வார்த்தை, ஐயோயோ அது அப்படியானா எப்படி, இது இப்படி மாறிவிட்டால் எப்படி இருக்கும், இது இப்படி நடந்து விட்டால் எப்படி இருக்கும். நம் ஆட்களுக்கு கற்பனை சக்தி ரொம்ப கூட. அன்பான தேவனே, நாம் தீயதை விதைத்து விதைத்து நம்முடைய வாயின் வார்த்தையினால தீயதைத்தான் பெற்றுக்கொள்ளுகிறோம். எனவே தான் சங்கீதக்காரன் சொல்லுகிறார், ஆண்டவரே என் வாய்க்கு காவல் வையுங்க, ஆண்டவரே என் வாய் எப்பொழுது பார்த்தாலும் தீயதை பேசுகிறது, உம்மை குறை சொல்லுகிறது. அப்படி அல்ல ஆண்டவரே, தீயதை பேசாதபடிக்கு, உம்மை குறை கூறாதபடிக்கு என் வாய்க்கு காவல் வையும் ஆண்டவரே.
என்று சொல்லி கேட்கிறார். நம்முடைய வாயின் வார்த்தைகள் யோபுவை போல இருப்பதாக, நம்முடைய உதடுகள் யோபுவின் உதடுகளைப் போல இருப்பதாக. எல்லாவற்றையும் இழந்த நிலையில துக்கத்தின் உச்சத்தில் இருந்த மனுஷன், அவனை குறித்த பரிசுத்த வேதாகம் சாட்சி சொல்லுகிறது, அவன் தேவனை குறை சொல்லவில்லை, தன் உதடுகளினாலே பாவம் செய்யவில்லை. இன்னைக்கு நாமும் அப்படி ஒரு தீர்மானத்தை எடுப்போம். ஆண்டவரே சொல்லுவோம், ஆண்டவரே உமக்கு பிரியமில்லாத வார்த்தைகளை நான் பேசாதபடிக்கு என் வாய்க்கு காவல் வையுங்க ஆண்டவரே என்று சொல்லி கேட்போமா? ஜெபிப்போம். பிதாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. இம்மட்டுமாக இந்த வார்த்தைகளை கேட்ட உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும் ஆண்டவரே. ஐயா, எங்கள் வாய் ஆண்டவரே நன்மையை பேசுகிற வாயாக, உம்மை துதிக்கிற வாயாக இருக்கட்டும் ஆண்டவரே. மாறாக ஆண்டவரை தீமையை விதைத்து தீமையை பெற்றுக்கொண்டு உம்மை ஆண்டவரை தூஷிக்கிற குறை கூறுகிற வாயாக இராதபடிக்கு ஆண்டவரே எங்களுடைய வாயை ஆண்டவரே நீர் காவல் வைத்து பாதுகாத்துக் கொள்ளும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. நாங்கள் நன்மையை விதைத்தால் நன்மையை பெற்றுக்கொள்ளுவோம், தீமையை விதைத்தால் தீமை தான் நாங்கள் பெறுவோம் ஆண்டவரே. அப்பா, எங்களுடைய வாய் ஆண்டவரே யோபுவின் வாயை போல, யோபுவின் உதடுகளைப் போல ஆண்டவரே நன்மையை மட்டும் பேசக்கூடிய ஒரு வாயாக, உம்மை துதிக்கக்கூடிய வாயாக ஆண்டவரே இருக்கட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இந்த நாள் முழுவதுமாய் உம்முடைய பிள்ளைகள் செய்கிற எல்லா காரியத்திலையும் உம்முடைய கரம் கூட இருந்து நடத்தட்டும். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே நீர் அவருடைய வாய்க்கு ஆண்டவரை காவல் வைத்து அவர்கள் வாயை பாதுகாத்துக் கொள்ளும்படியாக இயேசுவின் இன்ப நாமத்தில் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறேன், ஜீவன் உள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட்.